எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சமீப காலத்துல நாம் தமிழர் கட்சியோட தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மாநாடு போட்டாரு. ஒண்ணு இல்ல, 2 மாநாடு போட்டாரு. ஒண்ணு பாத்தீங்கன்னா மரங்களின் மாநாடு ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளின் மாநாடு. இந்த மாநாட்டை நிறைய பேர் சோசியல் மீடியால ட்ரால் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அதுங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது, அதுக்கெல்லாம் ஐந்தறிவு ஜீவன்கள், மரத்துக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி அது ஒண்ணுமே இல்லை. அதுங்களெல்லாம் கும்பல் கூட்டி மாநாடு போட்டு நடத்த சீமான் என்ன பைத்தியமா அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் கேக்குறானுங்க. அவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மரங்களோட மகிமை எல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த மரங்கள்லாம் இல்லைன்னா மனுஷங்களே கிடையாது. ஓகேங்களா? மனுஷங்களால சுவாசிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்படிப்பட்ட மரங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அவர் அந்த மரங்களின் மாநாடுன்னு ஒண்ணு போட்டிருக்காரு. ஏன்னா அது ஏன் போட்டது அப்படின்னா, எல்லாரோட கவனமும் மரங்கள் மேல திரும்பணும். ஏன்னா இப்பெல்லாம் மரங்களை அதிகமா வெட்டுறாங்க, மரங்களை அழிக்கிறாங்க. எந்த ரீசன்னு தெரியல, அழிக்கிறானுங்க. ஈஸியாவே ஒரு மரத்தை புடுங்கி தள்ளிடுறானுங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு வீடு எழுமணும், சைட்ல வீடு கட்டணும், இடிக்குது, இதுக்கெல்லாம் கூட மரங்களை வெட்டுறாங்க. நல்ல வளர்ந்த மரங்களே வெட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வெட்டினீங்கன்னா கண்டிப்பா அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு இருக்கும். மக்கள் சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ அதுக்கு அதெல்லாம் நடக்கூடாது. அந்த கவனத்தெல்லாம் நம்ம மரங்கள் மேல ஈர்க்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மரங்களின் மாநாடு ஒண்ணு. 2வது ஆடு மாடுகளின் மாநாடு. ஆடு மாடுகள்லாம் உங்களுக்கு நீங்க சும்மா நினைச்சுக்கிறீங்களா? அதுல ஆடை எவ்வளவு யூஸ் பண்றாங்க தெரியுமா? ஒரு துணி தைக்கிற இதுக்கு தோலுக்காக இருக்கட்டும், அதுல கறியாக்கி நிறைய பேர் சாப்பிட்றானுங்க. ஆக்சுவலா அது பண்ணக்கூடாது, அது ரொம்ப கெடுதல். ஆனா அதை பண்றானுங்க. சரியா? ஆடுகளை விடுங்க. அடுத்து மாடுகளுக்கு வருவோம். மாடுகள்லாம் ஏகப்பட்ட பயன் இருக்கு. அதனால பால், மாட்டு பால் இல்லைன்னா எவனோ உயிரே வாழ மாட்டான் இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல. ஏன்னா அந்த அளவுக்கு டீ காஃபில அதிகமா குடிக்கிறானுங்க. பத்தாவதுக்கு மாடு வச்சு நிறைய பேர் அந்த உரத்தெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய விஷயம்லாம் பண்றானுங்க. ஓகேங்களா? அதனால மாடுதான் முக்கியமான ஒரு அங்கமாவே வகிக்குது நம்ம தமிழ்நாட்டுல. ஏன்னா அது இல்லைன்னா தயிர் இல்லை, மோர் இல்லை, வெண்ணெய் இல்லை, நெய் இல்லை, எதுவுமே கிடையாதுன்ற மாதிரிதான் இப்ப இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆடு மாடுகளை வச்சு ஒரு மாநாடு பண்ணாரு அண்ணன் சீமான். அந்த மாநாட்டுல எதுக்கு அப்படின்னா, ஏன்னா மனுஷங்களுக்கு தான் ஒண்ணு சொல்லி புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அதுங்களையாச்சும் ஒண்ணு கூட்டி அதுங்களுக்காச்சும் அதுங்களோட பயணியா அதுங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கவன ஈர்ப்பு மாநாடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாரோட கவனமும் அந்த மாநாடு மேலதான் இருந்தது. ஏன்னா என்னடா இவன் மனுஷங்களை வச்சுதான் மாநாடு போடுவாங்க, இவன் ஆடு மாடுகள்லாம் வச்சு போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாலும், சில பேர் அதை ட்ரால் பண்ணி அந்த மாநாட்டை ஒர்த்தலஸ் ஆக பார்த்தாங்க. ஆனா அது ஒர்த்தலஸ் ஆகவே முடியாது. ஏன் அப்படின்னா, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தெரிகிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் மாநாடு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஸோ நானே சொல்றேன், இந்த 2 மாநாடு தான் இது வரைக்கும் நடந்த தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே பெஸ்ட் மாநாடுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அந்த அதனால சீமானை கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்குமே. ஏன்னா இதோட அருமை உங்களுக்கு புரியல. இது 2வது இல்லைன்னா நீங்களே கலாய்க்கிற நீங்களே உயிரோடவே இருக்க முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் எந்த விஷயத்த கலாயணும்னு தெரிஞ்சு கலாயிங்க. ஃபன் பண்ண வேண்டிய விஷயத்துல ஃபன் பண்ணுங்க. பட் ஒரு சீரியஸான விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ஃபன் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தா போயிடும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.